ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் நித்யஸ்ரீ பேசுகிறேன். சுடிதார் நெக் நம்ம எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸில் வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஓர அடித்து வச்சுக்கிறோம். ரெண்டு பக்கமும் ஓர அடிச்சுக்கிறோம். இப்போ சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு நம்ம எடுத்துருக்கோம். அது கூட என்ன பண்ணுறோன்னா, நம்ம கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம நீட்டாக பின் பண்ணிக்கிறோம். எப்படி அர்க்காத் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வச்சு பின் பண்ணிக்கிறோம். பின் பண்ணிவிட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் சென்டர் பாயிண்ட் பார்த்து, நெக்கோட டிசைன் எதுனா இருந்துச்சுன்னா சென்டர் பாயிண்ட் பார்த்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு ஓரம் பூரா அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா நெக் அழகாக திரும்புறதுக்காக நம்ம லைட்டாக அர்க்காத் பண்ணிக்கிறோம். நடுவில் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அதை மறக்காமல் எடுத்துருங்க, இல்லைன்னா ஊசியில் நமக்கு உடஞ்சிரும் அது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, படிமான தையல் போட போகிறோம். அதாவது நம்ம அங்கே கட் பண்ணியிருக்க பீஸ்க்கு மேலே இந்த பீஸை வச்சு ஓரத்தில் நீட்டாக படிமான தையல் போடுறோம். சிலர் வந்து இதை எம்மிங் பண்ணிக்குவாங்க. நமக்கு வேண்டான்னா அப்படியே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரே இடைவெளி விட்டு அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக்கை இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா பேக் நெக் நெக்ஸ்ட் எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன். இப்போ பேக் நெக்கில் நம்ம அதே மாதிரி வைக்கிறோம். ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். பட் ஆனால் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம படிமான தையல் போட மாட்டோம். அதுக்கு முன்னாடி எதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணுறதுக்காக அர்க்காத் பண்ணிக்கிறோம். அர்க்காத் பண்ணிவிட்டு இந்த படிமான தையல் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி, நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம். ரெண்டு ஷோல்டரையும் ஈக்குவலாக பிடிச்சிக்கணும். ஈக்குவலாக பிடிச்சிட்டு ஆம்ஹோல் சைடில் இருந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக பிடிச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ரெண்டு பீஸையும், அதாவது பிசிறு பீஸு ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரெண்டு பீஸையும் ஈக்குவலாக வச்சு நம்ம ஆம்ஹோல் சைடில் எப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக பிடிக்கணும். நம்ம நெக் சைடில் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக பிடிக்கணும். நம்ம ஷோல்டர் வந்து கிராஸாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அதை எப்படி பண்ணுறோன்னா, அந்த துணியோடு சேர்த்து நீட்டாக அடிச்சிடுறோம். அடிச்சுட்டு ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பீஸை அப்படியே நீட்டாக மடக்கிறோம். மடக்கிட்டு அது மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் போடுறோம். போடும்பொழுது இப்போ அழகாக நெக் எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கையோட பிசுரை கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இப்படி நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி இப்போ இந்த சைடும் பண்ண போகிறோம். இந்த சைடு ஆரம்பிக்கும் பொழுதும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நெக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட பிடிக்கணும். ஆம்ஹோல் சைடில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக பிடிக்கணும். சேம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பிடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நெக் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு நெக்கில் என்ன பண்ணுறோன்னா, ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படி ஒரே கேப்பில் 1/2 இன்ச் இடைவெளியிலே விட்டு கம்ப்ளீட்டாக நெக்கை ஃபினிஷ் பண்ணி அந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான், நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய டெய்லரிங் டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் யூனிக் 369 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.